சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூதாட்டியை ஏமாற்றி மாங்கல்யத்தை வாங்கி சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இளையான்குடி அருகே உள்ள அயன்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த 15ஆம் தேதி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது மனைவி சந்தானம் உதவிக்காக உடன் இருந்துள்ளார். இந்நிலையில் அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் மருத்துவர் போல நடித்து சந்தானத்தை அணுகியுள்ளார். அவர் குப்புசாமிக்கு எடுக்கப்பட்ட ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ அறிக்கையை பார்த்துவிட்டு, என் தந்தைக்கும் இதே மாதிரியான பிரச்சனை உள்ளது என நம்பகத்தன்மையுடன் பேசி சந்தானத்தை தன்னுடன் அழைத்து சென்றுள்ளார். பின்னர், உங்கள் கணவர் கீழே விழுந்துவிட்டார், இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது, உடனடியாக மருந்துகள் வாங்க வேண்டும் என கூறி நம்ப வைத்ததாக கூறப்படுகிறது. இதை நம்பிய சந்தானம் தனது கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 1 பவுன் மதிப்புள்ள மாங்கல்யத்தை கழற்றி அந்த நபரிடம் கொடுத்துள்ளார். நீங்கள் கணவரை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் மருந்துகளை வாங்கிக் கொண்டு வருகிறேன் என கூறி அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக தெரிகிறது. பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சந்தானம் மருத்துவமனையில் இருந்த பயிற்சி மருத்துவர்களிடம் தகவலை தெரிவித்துள்ளார். உடனடியாக அவர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சிவகங்கை குற்றப்பிரிவு காவல்துறைக்கு தகவல் அனுப்பப்பட்டு சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.